யோபுவினுடைய பாடுகள் நமக்காக திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அநேக ரகசியங்களை, ஞானங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளை, சங்கீதங்களை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம யோபுவை படிக்கும்போது ஞானத்திற்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதிப்பார். பாருங்க, யோபு புத்தகம் கவிதை நூல்களில் ஒன்றாக அது தொகுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலேயே நான் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போதே அந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கவிதை நூல்கள், இதெல்லாம் கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கிறதுனால இது கவிதை நூல்களாக இது கொள்ளப்படுகிறது. இப்போ பாருங்க, யோபு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரே நாளில் எல்லாத்தையும் இழக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் மனைவி தூசிக்க சொல்றாங்க, அடுத்தது ஆண்டவர் தூசிக்க சொல்றாங்க, நண்பர்கள் வராங்க. 3வது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்து அவருடைய வாயை திறந்து சில காரியங்களை அவர் சபிக்கிறாரு. 4வது அதிகாரத்திலையும் 5வது அதிகாரத்திலையும் நண்பர்கள் பேசுறாங்க. யார் பேசுறா? 1வது தோழன் அவர் பேசுறாரு, தேமானியனாகிய எலிபாஸ் பேசுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் யோபு இந்த காரியங்களை குறித்து பேசுவதை, அவருக்கு பதிலாக அவர் சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டுட்டு தேமானியனாகிய எலிபாசு அந்த காரியங்களெல்லாம் சொல்லும்போது 6வது அதிகாரத்தில் யோபு சில காரியங்களை பேசுகிறாரு. 1வது வசனத்தை பாருங்க. என் சஞ்சலம், யோபு பிரத்யுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் திராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். யோபுவினுடைய வார்த்தைகள் ஆரம்பிக்குது. தேமானியனான எலிபாஸ் பேசின அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு பிரத்யுத்தரம் சொல்றாரு. மறு உத்தரவு, பிரத்யுத்தரம்னா அடுத்தது அவர் ரிப்பீட் சொல்றாரு, பதில் சொல்றாரு. இது உரையாடல்களை போல எழுதப்பட்டதான அந்த காரியங்கள், கவிதை நூல், அவருடைய காரியங்களை சொல்றாரு. நேற்று தியானிக்கும் போது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை மிகவும் அதிகமாக தொட்டது. அதை தான் நான் உங்களுக்கு போஸ்டரில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பெலன் கற்களின் பெலனோ, கற்களுடைய பெலனா என்னுடைய பெலன், கற்களுடைய பெலனா என் பெலன் கற்களின் பெலனோ. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. இது என்ன ஆண்டவரே, இதை குறித்து ஏன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை தியானிக்கும் போது ஆண்டவர் சில ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். பாருங்க, அப்படியே நம்ம கடந்து போகலாம். அடுத்தது அவர் சொல்றாரு, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. அப்போ யோபு சொல்றாரு, என்னுடைய சஞ்சலத்துக்கு வெயிட் எவ்வளவுன்னு போட்டு பார்க்கலாமா? அப்படி போட்டு பார்த்தா கூட நலமா இருக்கும், அப்படி சொல்றாரு. அவருடைய சஞ்சலம், அவருடைய பிரச்சனை, அதை நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாமா? அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, அப்படி போட்டு பார்த்தா கூட பரவாயில்ல, அது நல்லா இருக்கும், நலமா இருக்கும். அப்படி போட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? அது கடற்கரை மணலை பார்க்கலாம் அதிகமாக இருக்குமா, பாரமாக இருக்குமா, என் துக்கம் சொல்லி முடியாது. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப பாரமானது எது? நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சூழ்நிலைகளில் கலங்கி வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் ஞானமற்ற வார்த்தைகள் வெளியில் வரும். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அப்படியே பைத்தியத்தை போல மாறிடுவாங்க. மனுஷர்கள் அந்த துக்கமான சூழ்நிலைகளில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த தாசனாகி யோபு பேசினது கூட நீங்கள் நிதானமாய் பேசலை அப்படின்னு சொல்லுவார். ஆச்சரியமான காரியம். இங்கே யோபுவினுடைய அந்த புலம்பல்களை கூட எடுத்து படித்து பார்த்தோன்னா ஆச்சரியமானது. தாவீதை பாருங்க, தாவீது கஷ்டத்தை சங்கீதமாக பாடிடுவார். அந்த புலம்புறது கூட தேவ சமூகத்தில் தான். சிலர் மனுஷனிடத்தில் புலம்புற காரியங்கள் உண்டு சொல்லுவாங்க, அவங்க இவங்களை கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் போனோன்னு. ஆனால் புலம்புறது கூட எங்கன்னா தேவ சமூகத்தில் யார்? தாவீது. அதுதான் பாடுவார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் கர்த்தாவே, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். புலம்புறது கூட தேவ சமூகத்தில், அப்புறம் தானே பாட முடியும். அடுத்து மகிழ்ச்சி வந்தால் இவர் என்ன செய்கிறாருன்னா, யோபு தன்னுடைய வேதனையான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில், பாரமான சூழ்நிலையில் நிதானமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப பாரமான காரியம் எது அப்படின்னா கடற்கரையோட மணல். வசனம் சொல்லுது, பிரசங்கி எழுதுறான். ஏன்னா ஞானவன் நான் வந்தான் இல்லையா உலகத்தில். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை போல ஞானி உனக்கு முன்னாடியும் இல்லைப்பா, பின்னாடி பிறக்க போகிறதும் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிற விதம் அது ஆச்சரியமானது. சாலமோனை போல ஞானி இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு மேலேயும் இல்லை. சாலமோன் ஞானி எழுதுறாரு, கல் கனமும் மணல் பாரமுமா இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். வசனம் பாருங்க, எப்படி வார்த்தைகளை நம்ம தியானிச்சு பார்க்கணும். அப்போ இங்கே எழுதுறாரு யோபு, அங்கே ஞானவான் சொல்லிட்டாரு, சாலமோன் சொல்லிட்டாரு, கல் கனமும் மணல் பாரமுமா இருக்கும். இது பாரம், அது பயங்கர பாரமாக இருக்கும். அவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? மூடனுடைய கோபம் அதை விட பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே யோபு சொல்கிறாரு, என்னுடைய சஞ்சலமெல்லாம் நெருக்கப்பட்டு திராசிலே வைக்கப்பட்டால் அது அப்போ ஓகே நலமாக இருக்கும். அது எப்படி இருக்குமா? கடற்கரையோட மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும்.
ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. அப்ப ரொம்ப பிரச்சனை எனக்கு ரொம்ப. அப்ப அதுதான் பாரமுள்ள ஒரு காரியம்ன்றத யாருக்கு தெரியுது? யோபுவுக்கு தெரியுது. யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் மட்டுமல்ல, ஞானமுள்ள ஒரு மனிதன், ஊழியம் செய்த ஒரு மனிதன். சொல்றாரு பாருங்க, சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. இங்க ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். யோபு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் ஏன் வருகிறது என்கிற முகாந்திரங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா, யார் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்கிறதான ஒரு தெளிவான அறிவு அவருக்கு இருந்தது. தேவனால் உண்டாகிற பயங்கரங்கள். ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு அலோ பண்ணியிருக்கிறாரு. அவரு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு இந்த காரியங்கள். ஏன்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில நடக்காது. இந்த ஒரு தெளிவு மட்டும் நம்மளுக்கு இருந்துறணும். கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு, அவருடைய எல்லைக்கு உட்பட்டு, அவருடைய ஆளுகைக்குள்ள பரிசுத்தமா நம்ம இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுமதி இல்லாமல், அதுதான் வசனம் சொல்லுது. அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் உள்ள ஒரு மயிராகிலும் அது கீழே விழுகாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அதையெல்லாம் கணக்கு எழுதி வைக்கிறார், கணக்கெடுத்துக் கொள்கிறார். தூதன் கணக்கெடுப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் உண்டு. அவருடைய சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் அது கூட ஆண்டுக்கு சித்தம் இல்லாமல் விழுகாது. உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதா. என்ன ஒரு விசேஷமானவங்க பாருங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப விசேஷமானவங்க. அப்ப தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடப்பது இல்லை. நம்ம சொன்னா உதாரணமா நம்ம சொல்லணும் சொன்னா, நம்ம நன்றியோடு தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லலாம். இந்த தர்ம சகாய ஊழியத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா, பயமா இருந்தது. இது எப்படி ஆண்டவரே நான் சொல்றது அப்படின்னு நான் பயந்தேன். நான் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி அனௌன்ஸ் பண்ணேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரூ. 1 கொடுத்தா கூட அது காணிக்கை தான். உண்மைதான். ஆண்டவர் அதே தான் நினைக்கிறாரு, பார்க்குறாரு. உற்சாகமா கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆனா, என்ன காரியம் நடந்தது அப்படின்னா, இங்கே அந்த தரிசனத்திற்குரிய காரியங்கள் இருந்தது. ஆண்டவருடைய அந்த நடத்துதல் இருந்தது. ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவருடைய அந்த ஆவியானவர் நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இப்ப நம்ம இந்த எல்லையில நிக்கிறோம். ஒரு இடத்துல சுவிசேஷ பணியை செய்யக்கூடிய அளவுல நம்ம நின்னுட்டுருக்கிறோம். என்னன்னா, நம்ம வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்ப இந்த காரியங்கள் பிரயோஜனமா மாறுது. இந்த பணத்தினால் செய்கிற இந்த காரியங்கள் அது ஒரு பிரயோஜனமான, அது ஒரு தரிசனம், ஒரு ஃபைனலுக்கு வருது பாருங்க. அந்த காரியங்கள் அது பெரிய விஷயம். இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் அது முடியல. அது நடந்து முடியற வரைக்கும் அந்த பய உணர்வு நம்ம இருதயத்துல காணப்படணும். அப்ப இந்த தரிசனங்களை நிறைவேற்றுகிறதான அந்த கிருபைகள் ஆண்டவர் அது கொடுப்பாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த நடத்துதல், அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த எல்லைகளுக்குள்ள நம்ம வந்துடணும். சூழ்நிலைகளை பார்த்தல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவன். அதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. காட்டுக்கழுதை புல்லு இல்லைன்னா அதனால இருக்க முடியாது, தீவனம் இல்லைன்னா எருது இருக்க முடியாது. அவருடைய அந்த உதாரணங்களை பாருங்க எப்படி சொல்றாருன்னு. புல் இருக்கிற இடத்துல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நான் நல்லா இருந்தேன்னா நான் ஏதாவது இப்படி பேசுவேனா, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுனால தான் என்னுடைய பிறந்த நாளை சபிச்சேன், என்னுடைய காரியங்கள் அதை ஒவ்வொன்றா அவர் சொல்றாரு. ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியங்களை அனுமதிச்சிருக்கிறாரு. அணி அணியாய் அது நிற்கிறது, தேவனால் உண்டாகிற பயங்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அணி அணியாய் லைன் பை லைனாக அப்படியே நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காட்டுக்கழுதை இந்த மாதிரி தனக்கு தீவனம் இருக்கிற இடத்துல அது கத்துமா, பசி இருக்கிற இடத்துல கத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ. இந்த வசனத்தை நான் எப்போ இந்த வாலிப பிராயத்திலேருந்து அடிக்கடி இந்த வசனத்தை ஆச்சரியமாக பார்ப்பேன். சில வசனங்கள் பாருங்கள் நம்மளை அப்படியே நிறுத்தி பார்க்க வைக்கும். என்ன வார்த்தை, கவிதை. அதாவது இந்த தமிழ் இலக்கியத்தை நேசிக்கிறவங்க, கவிதையை நேசிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பைபிள் அவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு தேனீட்ட பணியாரம் மாதிரி வேதம். ஏன்னா அவ்வளோ இருக்கு உள்ள, அது வைக்க முடியாது கீழே எடுத்துட்டோன்னா, அவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த அந்த இலக்கிய நயம், இலக்கிய சாரம், லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியங்கள். தேவனுடைய சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே. இந்த வார்த்தைகள் அப்படியே படிக்கும்போது அப்படியே நின்றணும், அந்த அப்படியே நம்மளை நிறுத்திடும். ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ. ஆல்ரெடி அதில் என்ன இல்லை, ருசி இல்லை. உப்பு போடாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு தெளிவான ஒரு காரியம். இந்த வசனத்தை நான் இப்படி பார்த்துருக்கேன்னா,
அதே சமயத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு துறையிலையும் ஆராய்ச்சிகள் உண்டு. ஒவ்வொரு துறையிலையும் ஜீனியஸ் இருப்பாங்க. சமீபத்தில் நான் பார்க்க நேர்ந்தது, ருசியே இல்லாத உணவு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முட்டையின் வெள்ளைக்கரு. எப்படி பாருங்க, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது உண்மையான காரியம். நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சுவை இல்லாததான உணவு பொருள் எது அப்படின்னா முட்டையின் வெள்ளைக்கருவான். என்ன எப்போ எழுதியிருக்கிறார் பாருங்க வேதத்தில். எப்படி ஞானவான் பாருங்க, என்ன சொல்றது நம்ம தேவனுடைய பிள்ளைகளை, அவியானுடைய ஆச்சரியமான அந்த காரியங்களை, ஞானத்திற்கு அடுத்த காரியங்கள். அடுத்தது, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. தேமானினான எலிபாஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் தான் நீ சொல்ற எல்லாமே பண்ற, ஆனால் நீ சொல்ற வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. ஒருவேளை அது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனம், நம்மை போன்றவர்களுக்கு அது பிரயோஜனம். தேமானினான எலிபாசினுடைய வார்த்தைகளானால் அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு எவ்வளவு வேணும். யோபு பாத்திரவானல்ல, அப்படி அவர் இல்லை. ஆண்டவர் யாரையாவது சும்மா தண்டிக்க முடியுமோ, சும்மா ஆண்டவருடைய காரியங்கள் வருமோ, துன்மார்க்கன் அதம் பண்ண, அதாவது சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ, அப்படிலாம் பேசுவார் தேமானினான எலிபாஸ். ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, உன்னுடைய வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது. அது எனக்கு எப்படி இருக்குதான், அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. ஒரு பிடிக்காத உணவு, அருவருப்பான ஒரு உணவை வச்சா, சிலருக்கு சில உணவுகளை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். அதை அவங்களால சாப்பிடவே முடியாது பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஷெர்லிக்கு பூரி சுத்தமாக பிடிக்காது. வீட்லேயே பூரி செஞ்சால் சாப்பிட மாட்டா. ஆனால் ஹாஸ்டல் இருக்கிறதுனால புதன்கிழமையான பூரி போட்டுறாங்க. அவளுக்கு புதன்கிழமை வந்தாலே ஒரு அலர்ஜி வந்துடுது. ரொம்ப பயம் அவளுக்கு. முடியாமல் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இதாக பேசுவாள். அப்போ சிலருக்கு சில உணவுகளை பார்த்தால் ஒரு அருவருப்பான ஒரு காரியங்கள் வரும். இங்கே யோபு சொல்கிறாரு, நீ சொல்கிற அந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி இருக்குது, அது அரோசிகமான போஜனம் மாதிரி இருக்குது, அருவருப்பான அந்த காரியங்கள் மாதிரி இருக்குது. அது என்னுடைய ஆத்மா தொடமாட்டேன்னு சொல்லுது. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும். என்னை பேசாமல் ஆண்டவர் துண்டித்து போட்டுடலாம்ல. சில பேர் தங்களுடைய அந்த வேதனையுடைய இந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஐயோ, ஆண்டவர் கொஞ்சம் நான் பேசுகிறத கேட்டால் பரவாயில்ல, என்னுடைய மன்றாட்டு என்ன தெரியுமா, இப்போ நான் எதுக்கு தெரியுமா நான் ஜெபம் பண்ணுறேன். யோபு சொல்கிறாரு, என்னுடைய மன்றாட்டு என்ன தெரியுமா, பேசாமல் ஆண்டவர் நீ துண்டித்து போட்டால் கூட பரவாயில்ல, வேண்டாம் நான் போயிடுவேன்ல, ஆண்டவர்கிட்டே நான் போயிடுவேன்ல, துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுதாச்சும் நான் தெய்வ சமூகத்தில் போய் ஆறுதல் படுவேன். அநேகருடைய வாழ்க்கை இப்படி போகுது. அநேகர் இப்படி உபத்திரவத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ள இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் பரலோகம் பார்க்குது, ஆண்டவர் பார்க்குறாரு. ஐயோ யோபுவே, இவ்வளோ வேதனைப்படுறிய என்னுடைய பிள்ளையே, ஆண்டவர் கலங்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக அவர் கண்ணீர் சிந்தியிருப்பார். ஏன்னா நெருக்கங்களிலே நெருக்கப்படுகிற தேவன் என்று வசனம் சொல்கிறது. பார்த்துட்டு தூரத்துலலாம் நின்றுட்டு அப்படியே போகிறவர் இல்லை. அக்னி சூளைக்கு உள்ளே வந்துடுவார், சிறைச்சாலைக்கு உள்ளே வந்துடுவார். தேவனுடைய குணாதிசயங்களை பிடிச்ச காரியம் எனக்கு இது. உண்மையாகவே இந்த காரியங்களை படிக்கும்போது பாருங்கள், நெருக்கங்களிலே நெருக்கப்படுகிறாரு. ரொம்ப அது பயங்கரமான ஒரு அன்பு. அதுதான் அகாபே. அதனால தான் குமாரனாகிய தன்னுடைய குமாரனே ஆண்டவர் நமக்காக பிட்க கொடுக்கிறார். அப்படியே சரீரம் பிட்க கொடுக்கிறார். அகாபே அன்பு. நமக்காக எந்த எல்லை வரைக்கும் ஆண்டவர் போவார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்கள கூட்டிகிட்டு வரைக்கும் எந்த எல்லை வரைக்கும் போகிறாரு, தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் போகிறாரு. அன்புள்ள தேவன் தான் ஆண்டவர். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மால் மீட்டுக்கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்கு எந்த எல்லை வரைக்கும் ஆண்டவர் போவார், தன்னுடைய குமாரனையே கொடுக்குறாரு. அந்த மாதிரி காரியங்கள் அதுதான். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய அன்பின் அந்த காரியங்களை பாருங்கள். ஆனால் அதுதான் யோபு இந்த காரியங்களை அப்படியே பேசும்போது அவருக்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவருடைய அந்த மன்றாட்டு ஜெப விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டு ஆண்டவர் கேட்கணும். என் மன்றாட்டு என்னென்னா, இப்படியே ஆண்டவர் என்னை துண்டிச்சு போட்டால் நலமாக இருக்கும், அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் கிடைக்குமே, அப்போவாவது நான் தெய்வ சமூகத்துக்குள்ளே போயிடுவேன்ல. இந்த கஷ்டம், இந்த ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு, இந்த பாடுகளோடு நான் இப்படி உட்காந்துட்டு அழுதுட்டு அப்போவாவது நான் போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு தன்னுடைய காரியங்களை புலம்புறாரு. அங்கே ஆண்டவரும் கண்ணீர் விட்டுருப்பார். அவருடைய காரியங்களை கேட்டு, யோபுவே நீ இருந்துக்கோ, கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, உனக்கான காரியங்கள். அதே போல தான் நம்மையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு வேளை பாடுகளுக்கு மத்தியில் போகிறீங்களா, கண்ணீர்களுக்கு மத்தியில் போகிறீங்களா, வேதனையோடு போகிறீங்களா, அவரும் கண்ணீர் விடுறாரு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து. அதுதான் அவர் சொல்லுவார் விசுவாசத்தில் என்னென்னா, பவுல் பேதுருவை சாத்தான் கோதுமை சுலகினால் பிடிக்கிறது போல பிடிக்க உத்தரவு கேட்டால், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறார். ஐயோ, இந்த காரியத்தில், இந்த விசுவாச சோதனையில், இந்த விசுவாச பரீட்சையில் விழுந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் நமக்காக நம் பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன்.
மறத்து போயிட்டேன் ஆண்டவரே. இந்த நோவு என்னை தப்ப விட மாட்டேங்குது. நான் கொஞ்சம் கூட இதுலேருந்து ரிலீவ் ஆக முடியல. தப்ப விடாத நோவில ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் நம்ம சரீர பலவீனத்தில புலம்புறோம் இல்லையா? அவங்க எல்லாருக்குமாக தேவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். யோபுவினுடைய கதறல், அவர்கள் எல்லாருடைய கதறலாக தேவ சமூகத்தில போய் நிற்கிறது. முகாந்தரத்தோடு போய் நிற்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். கண்டிப்பாக அதற்கு பதில் உண்டு. கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதனைகள், துன்பத்தின் உச்சக்கட்டங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்க்கல நம்ம நினைக்கவே வேண்டாம். அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக. நான் மறைச்சு வைக்கவே இல்லையே. ஊழிய செஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைச்சு வைக்கல. நான் தப்ப விடாராக. அவர் என்னை தப்ப விடக்கூடாது. அவர் என்னை பார்த்துக்கிட்டும், என்ன ஏதாவது பண்ணிடக்கூடாது. இந்த மோசமான சூழ்நிலை நான் வேறு ஏதாவது என் புத்தி மாறிடக்கூடாது. என்ன ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகள் பாருங்க. அவர் என்னை தப்ப விடாராக. நான் தப்பிட்டேன்னா எங்கே போயிடுவேன்? நான் ஏதாவது பேசிட்டேன்னா எங்கே போயிடுவேன்? வேறு எங்கேயாவது போயிடுவேன். இல்லை, நான் கரெக்டான இடத்துக்கு ஆண்டுடைய சன்னிதானத்துக்குள்ளே போகணும், பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பய உணர்வு அப்பொழுதும் அவரிடத்திலே காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நிதானமாய் பேசின ஒரு மனிதன். அடுத்த வசனம் தான் வருது. நம்மளுடைய அந்த செய்தியினுடைய தலைப்பு சொல்கிறாரு, நான் காத்து கொண்டிருக்க என் பெலன் ஏமாத்திரம். அநேகருடைய கூக்குரலாக தேவ சன்னிதானத்திலே யோபுவினுடைய இந்த வார்த்தைகள் சென்றடைகிறது. நம்முடைய உபத்திரவத்திலே நாம் சொல்கிற அதே வார்த்தைகள், நான் காத்து கொண்டிருக்க என் பெலன் எம்மாத்திரம், என் பெலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது, என்னுடைய பெலன் எம்மாத்திரம்ப்பா, என்னுடைய ஸ்ட்ரென்த் எம்மாத்திரம். அந்த மோசே சொன்னது போல தான், 4 விரற்கடை அளவாக்கினீர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை. உமது பார்வைக்கு அது இல்லாதது போல் இருக்கிறது. நாட்களை கதையை போல கழித்து போட்டோம். நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. யோபு கேட்குறாரு, என் பெலன் எப்படிப்பட்டது. அந்த அந்த வசனம் பாருங்கள், நம்மளுடைய செய்தியின் கருப்பொருள். என் பெலன் கற்களின் பெலனோ, என் மாம்சம் வெண்கலமோ, கற்களின் பெலனோ. ஞானமான வார்த்தைகள். இந்த வார்த்தை நான் படிக்கும்போது இது அப்படியே என்னை நிற்க வைத்தது. இது என்ன கற்களின் பெலன், இதை கொஞ்சம் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கற்களின் பெலன், என் மாம்சம் வெண்கலமோ, என் பெலன் கற்களின் பெலனோ. கற்களுக்கு பெலன் இருக்குதா, கற்களுக்கு பெலன் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சில தகவல்களை தேடினோம் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான காரியங்கள் காத்திருந்தது. கற்களுக்கு ஆயுள் இருக்கிறது. கற்களுக்கு ஆயுள். அந்த கற்களுடைய அந்த ஆயுளுடைய தன்மை ரொம்ப ஆச்சரியமானது. விதவிதமான கற்கள் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் கல் அப்படின்னா நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது காலில் குத்துது கல், நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய கற்களை பார்க்குறோம். அவ்வளவுதான் நம்ம அறிவுக்கு தெரியும். ஆனால் இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்களை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதில் படித்தவங்க பாருங்கள், கற்களை குறித்து தனியான ஆராய்ச்சி இருக்குதாமா. ஒரு ஆச்சரியமான தகவல். இந்த வேதத்தில் வசனங்கள் சாதாரணமான காரியங்கள் இல்லை. சயின்ஸ் இருக்குது உள்ள, எல்லா காரியமுமே உள்ளே இருக்குது. மருத்துவத்துறையில் இருக்குது, கண்டுபிடிப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த யோபுவினுடைய இந்த சரித்திர புத்தகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை படித்து கொண்டு தான் குளிர்பதன பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், ஞானத்திற்கு அடுத்த காரியங்கள் இங்கே உள்ளே இருக்கிறது. உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை படிச்சுட்டு, போர்க்காலத்திலே அந்த போருக்குரிய அந்த ஆயுதங்கள், அந்த மருந்துகளை, வெடிமருந்துகளை அது கெட்டு போகாமல் பாதுகாக்க அந்த காரியங்களை பயன்படுத்தினாங்களாமா தேவனுடைய பிள்ளைகள். அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. அதனுடைய விளக்கமாக நம்ம அதை பார்க்கணும் பாருங்கள். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிற. அதே போல் பாருங்கள், இந்த மருத்துவத்துறையில் டாக்டர்லாம் இருக்கீங்க உள்ள, குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியமானது. அதை கண்டுபிடித்தவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வச்சுருந்தேன், மறந்துருச்சு. குளோரோஃபார்ம் கண்டுபிடித்தவருடைய பெயர். அவர் அது அவர் படிச்சுட்டு இருக்கிறார், பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த காரியத்தை படிக்கும்போது சதையினால் அடைத்தார் அப்படின்னு படிக்கும்போது, அதை படிச்சுட்டு இருக்கும்போது தான் தேவனுடைய பிள்ளைக்கு அது ஒரு காரியம் தோன்றி அவர் என்ன பண்ணார், மருத்துவத்துறையில் இருக்கிறார். அவர் தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிக்கிறார். அப்போ நிறைய காரியங்கள் இருக்குது இந்த மாதிரி ஞானத்திற்கு அடுத்த காரியங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். போதித்து புத்தி சொல்லி நம்மை நடத்துகிற தேவன். நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்களை பாருங்கள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி, அவங்களாம் பாருங்கள், எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைகள். சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர். நிறைய இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தான். கண்டுபிடித்தவங்க பூரா
எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அந்த மாதிரி காரியங்கள். அதேபோல நீலம் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவுல கால் வச்சார் இல்லையா? அந்த ஸ்டோரி பெரிய அற்புதமான ஒரு காரியங்க. வேதாகமம் வைக்கப்பட்டது. அந்த சிறிய வேதாகமம் அந்த காரியம் பாருங்க. அவர் அந்த ஒரு வசனத்த சொல்லி அவர் சொல்லுவார். இதெல்லாம் அவர்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அவர் இறங்க வேண்டிய அந்த நிர்பந்தமே இல்ல. அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் குறித்தது இன்னொரு நபரே தான். 2 பேர் போறாங்க. அவங்க அந்த கமெண்ட் குடுத்தோனே, அந்த முதலாவது இருக்கிற அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் வந்து தயங்குறாரு. தயங்கும்போது வாய்ப்பு இவருக்கு தேடி வருகிறது. நீலம் ஆம்ஸ்ட்ராங் உடனே அவர் அந்த காரியத்தை செஞ்சோன்னே இன்று வரைக்கும் அவர் தானே பேசுகிறாங்க இல்லையா? தேவன் பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவர். என்ன ஒரு காரியங்க பாருங்க, ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. நிறைய நம்ம சிலதெல்லாம் நோட் பண்ணுறதில்ல. இன்னும் நிறைய இருக்குது. நம்மளுக்கு இப்போ அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. இங்கே கற்களை குறித்ததான காரியங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கற்களுக்கு அவைகளுடைய அந்த உறுதித்தன்மை, வெட்டி எடுக்கப்படுகிறதான இடம், அதை பொறுத்து அது அதுகளுக்கு வந்து ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். பிரதர் போட்டுட்டாங்க பாறையியல். அந்த அந்த ஆராய்ச்சிக்கு பேர் என்ன அப்படின்னா பாறையியல். பாறையியல் அந்த காரியங்களை படிக்கிறவங்க, அந்த படிப்பு இருக்குது, அந்த காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த கற்களுக்கு ஒரு பலன் இருக்குதாமா, அந்த கற்களுக்கான ஒரு காரியங்கள் இருக்குதாமா. சொல்கிறாங்க உறுதியான அந்த காரியங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிரானைட் அந்த மாதிரி காரியங்கள் தான் உறுதியான காரியங்களாக இருக்குது, உறுதியான கற்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் எப்படியா பாருங்க, அவைகளோட வலிமை அந்த அந்த காரியங்களுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியங்கள் தேவையோ அது அதற்கு தகுதியான கற்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் ஆயுதத்திலிருந்து ஆபரணம் வரைக்கும் கற்களை செய்கிறாங்களாமா. இன்னொரு காரியம் பாருங்க, கீழடி ஆராய்ச்சியில் நிறைய காரியங்களை கண்டெடுத்திருக்கிறாங்களாம். நம்ம படிப்போம், நம்மளுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியில் கற்கருவிகள் அப்படின்னு சொல்லி படிப்போம். பழங்கால கற்கருவிகள், கற்காலம் அப்படின்னே படிப்போம். அந்த காரியங்கள் இருக்குது இல்லையா? ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். அப்போ இங்கே யோபு சொல்கிறாரு கற்களின் விடணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி தான். இது ஏதோ படிப்பு சார்ந்து நம்ம பேசுகிறது மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். அந்த கல் என்ன பண்ணுமா, அதனுடைய உறுதித்தன்மை எப்படியா, அது தன்னிடத்திலே வருகிறதான அந்த காரியங்களை எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்கிறதோ, அதாவது வானிலை, அந்த கிளைமேட்டில் சில கற்களுடைய அந்த காரியங்களெல்லாம் மாறுபடுமா. அந்த கிளைமேட்டு, அதே போல் அது நீர் உறிஞ்சுகிறதான அந்த திறன், அதனுடைய உடைக்கப்படுகிறதான திறன், அது எப்படி நொறுங்குது, எந்த அளவுக்கு, அதெல்லாம் வச்சு தான் அதனுடைய பலனை தீர்மானிக்கிறாங்களாம். அதே போல தான் நாமும், அதே போல தான் வானிலை மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை என்ன பாருங்க. கம்பளிக்கல்லுன்னு ஒரு கல் இருக்கான். கம்பளிக்கல், அந்த கல் பேர் பாருங்க, ராக்வெல் அப்படிங்கிறாங்க. கம்பளிக்கல் அந்த கல்லோட பேர். இது நம்ம வந்து அந்த கற்கள் அப்படின்னு உள்ளே போனால் அவ்வளோ காரியங்கள் உள்ளே இருக்குது பிரியமானவர்களே. அதுனா யோபு சொல்கிறாரு, என் பலன் கற்களின் பலனோ. கம்பளிக்கல்னு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்கு பராமரிப்பே தேவையில்லையா. சில கல்லெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பராமரிப்பு பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்கணுமா. அதனுடைய அதனுடைய ஆயுள், அதாவது அதனுடைய பயன்பாடு, ஆயுள் அப்படிங்கும்போது அதனுடைய பயன்பாடு நீடித்திருக்க நம்ம அதை கொஞ்சம் அதை பராமரிக்கணும். இது அப்படி இல்லை. கம்பளிக்கல் எந்த பராமரிப்புமே இல்லாமல், அதாவது 65 ஆண்டுகளுக்கு மேல் அது நீடிக்கும். வானிலை வெப்பத்தால் அது என்ன பண்ணாது, அது பாதிக்கப்படாது. அந்த கற்களுடைய ஆயுள் அப்படின்னா என்னென்னா, கற்களுடைய பலன், கற்களுடைய ஆயுள், அதாவது அதனுடைய பயன்பாட்டு தன்மை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய உள்ளார்ந்த பண்புகள், அதாவது அதுக்குள்ளே என்னென்ன தன்மைகள் இருக்குது, அதனுடைய வெளிப்புற சூழல் காரணிகளை பொறுத்ததான். அது எந்த இடத்துல இருக்குது, அது வெளிப்புறத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை பொறுத்ததான் அதனுடைய அந்த கற்களோட ஆயுசு பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான காரியங்கள் பாருங்க. என் பலன் கற்களின் பலனோ. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில், தெய்வ சமூகத்தில் பாடுகள் போராட்டங்கள் வரும்போது என் பலன் கற்களின் பலனோ அப்படின்னு கேட்டுக்கொள்ளக்கூடியதான அந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோம். அதே போல் இந்த சாதாரணமாக இந்த கம்பளிக்கல் பார்த்தோம், உறுதியான கல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மதிப்புமிக்க கற்கள் இருக்குதான், மதிப்புமிக்க கல். அது என்னென்னா கார்னீலியன் அப்படிங்கிறது ஒரு வகை மதிப்புமிக்க கல்லாமா. இந்த கல் வந்து என்ன பண்ணுதான், மோதிரத்தில், ஆபரணங்களில், அணிகலன்களை இந்த கற்களை பயன்படுத்துகிறாங்களாமா. கார்னீலியன் அப்படின்ற கல். அப்போ கற்களாக இருந்தாலும் அதில் பல விதங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அப்படி தான், நாம் ஆவிக்கு நம்ம ஜீவனுள்ள கற்களை போலன்னு வசனம் சொல்லுதில்ல, பவுல் சொல்கிறாருல்ல, நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அருமையான வசனங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம், என் பலன் கற்களின் பலனோ அப்படின்னு பவுல் கேட்டுட்டாரு. கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய காரியங்களை படிக்கலாம். நம்ம இப்போ டைம் அப்படியே நம்ம கடந்து போயிட்டுருக்குது, நமக்கு டைம் கடந்து போயிட்டுருக்குது. நம்ம இந்த காரியங்களை மறுபடியும் கூட தியானிக்கலாமே, இந்த காரியங்களை
காரியங்கள் இந்த டாபிக் நம்ம தியானிக்கலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கணும். அந்த மாதிரி காரியங்களாக இருக்கணும். அதே போல் ஒருவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நற்கிரியைகளை விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் படிக்கிறோம்ல. அப்போ இந்த காரியங்கள் இருக்கிறது. இங்கே யோபு கேட்குறாரு, என்னுடைய அந்த பெலன் கற்களின் பெலனோ கல்லை போலவா அப்படின்னா, அந்த கல் அநேக காரியங்களை வந்து தாங்குது, அநேக சூழ்நிலைகளை தாங்குது. இங்கே மறைமுகமாக யோபு சொல்கிறாரு, அவருக்கு வந்த பிரச்சனைகள், காரியங்கள் பாருங்க, அது வானிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத கற்கள் இருக்கிறது. வெளிப்புற சூழல்கள் தான் ஒரு கல்லோட அந்த தரத்தை, அந்த தகுதியை நிர்ணயிக்கிறது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கல் இருக்குதான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட முடியாத அது ஆயுளுடையதான். அது வந்து இது எத்தனை நாளைக்குப்பா வரும், இந்த கல் எத்தனை நாளைக்கு பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதான். அது பயங்கரமான ஒரு ஒரு கல், குவார்ட்டர்ஸ் அப்படின்ற கல். அது வந்து எப்படின்னா வீடுகளுக்கு நவீனமான அந்த அலங்காரங்களை செய்வதற்கு பயன்படுது. இது எடுத்து படித்து பார்த்தோன்னா இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும் நிறைய காரியங்கள். இதே போல தான் ஒவ்வொருத்தரும் ஒரு குணாதிசயம் பாருங்கள். பாடுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம்ல. ஆண்டவருடைய அந்த தன்மைகள் நமக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய அந்த காரியங்கள் வெளிப்படும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து சில காரியங்களை நம்ம வந்து பிரதிபலிப்போம். அதே போல் இன்னொரு காரியம் இருக்குது. அது வெட்டி எடுக்கப்படுகிறதான தன்மை, அது வந்து அதனுடைய தரம், அது வந்து எப்படி இருக்குமா, அதனுடைய வகைகளை சொல்கிறாங்க. கிரானைட்டு, பளிங்கு, ஸ்லேட், சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது பல்வேறு வகைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த பிரச்சனைகளில் பாடுகள் இதனோடு ஒப்பிட்டு பார்த்தா யோபு சொன்னது மாதிரி, என் பெலன் கற்களின் பெலனோ என் மாம்சம் வெண்கலமோ. ஏன்னா அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. ஓட்டை எடுத்து சுருண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே நாளைய தினத்தில் இந்த காரியங்களை குறித்து நாளை தினத்தில் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அந்த 2 நாட்கள் இனி வருகிற இந்த தர்மசகை ஊழியெல்லாம் முடிஞ்சோன்னே இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கற்களின் பெலனை போல என் பெலன் கற்களின் பெலனோ அப்படின்னு சொல்லி யோபு அந்த கேட்கிறதான அந்த காரியங்கள், அதை நம்ம அப்படியே ஜெபித்து நம்ம முடிப்போம். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற நாட்களிலே நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் மேலே பலனாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே பலனாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேலே நீங்கள் பலனாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். என் பெலன் கற்களின் பெலனோ என் மாம்சம் வெண்கலமோ. அந்த கற்களுடைய அந்த ஆயுசு இருக்குது. நிறையா கற்கள் இருக்குது. ஜீவனுள்ள கற்கள், ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படுகிற கற்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிடலன்னா இந்த கல்லுகளையே கூப்பிடுன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், நற்கிரியைகளை வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் என்கிற கட்டப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், தள்ளப்பட்ட கல், மூளைக்கு தலைக்கல்லான காரியங்கள் இருக்கிறது. இங்கே யோபு பேசுகிறார், என் பெலன் கற்களின் பெலனோ. ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையில், எங்கள் போராட்டத்தின் பாதையில் எங்களுக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம். யோபுவை போல பாடுகள் யாருக்கும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டவரே யோபுவை போல பாடுபட்டவங்க இல்லை. ஆனால் ஆண்டவரே யோபு அந்த பாடுகளிலே எப்படி நடந்து கொண்டார் என்பது திருஷ்டாந்தங்களாக எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நோக்கி பார்க்கும்படி இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கடந்து போகிற பாதை, நாங்கள் கண்ணீர் சிந்திக்கிற அந்த பாதை, அந்த உபத்திரவத்தின் காரியம், நாங்கள் ஆண்டவரே அப்பா என்ன செய்கிறது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு காரியம். எங்களை எத்தனையோ காரியத்தில் அப்படியெல்லாம் வழி நடத்திட்டீங்கப்பா. எங்களை ஆண்டவரை நடத்திட்டீங்கப்பா. எங்களுடைய அஸ்திபாரம் அசைந்து போய் அஸ்திபாரங்களும் அசைகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்ற சூழ்நிலையில் கூட எங்களை நடத்திட்டீங்கப்பா. ஆண்டவரே இனி வருகிற நாட்களையும் நடத்துங்க. இப்போ உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே கடந்து போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியதான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த நேரத்திலும் என் பெலன் கற்களின் பெலனோ என் மாம்ச வெண்கலமோ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வரும்போதும் கூட ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. யோபுவை பார்த்தீங்க, சந்திச்சிங்க. யோபுவே உன்னை நான் பார்த்துக்குவேன், உன் பெலன் கற்களின் பெலன் தான். ஏன்னா யோபு அதற்கு பின்னாடி 4 தலைமுறைகளை பார்க்கிறார். ஆமா யோபு, உன் பெலன் கற்களின் பெலன் தான். மறுபடியும் உன்னுடைய கற்பத்திலே நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன். அதை 10 பிள்ளைகள். உன்னுடைய பிள்ளைகளைப் போல அழகானவங்க இல்லை. உன்னுடைய ஸ்ட்ரென்த்து போயிருச்சு. உன்னுடைய மாமிச வெண்கலமோன்னு நீ கேட்குறிய, உன்னுடைய ஸ்ட்ரென்த்து போயிருச்சுன்னு நீ நினைக்கலாம். ஆனால் இதோ உன்னுடைய அந்த சந்தானத்தில் இருந்தே, உன்னுடைய சந்ததியில் இருந்தே அழகான பிள்ளைகளை எழும்ப பண்ணி கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவர். சர்வ வல்லவருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது என்று துக்கத்திலே பாடினாயே யோபுவே. உன்னை ஆண்டவர் உயர்த்தின அந்த விதம். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவினுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரிய
ஐஸ்வர்யவான்கள் இல்லை. அவளுடைய குமாரத்திகளுக்கு நடுவில் தகப்பன், குமாரர்களுக்கு நடுவில் அந்த குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அந்த நாட்களில் பெண்கள் அற்பமாக பார்க்கப்பட்ட அந்த நாட்களில் அந்த குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்பேற்பட்ட காரியம் யோபுவே, உன்னுடைய பெலன் கற்களின் பெலன் தான், உன்னுடைய மாமிசம் வெண்கலம் தான். உன்னை ஆண்டவர் அருமையாக நடத்தினார். அதே போல் ஆண்டவரே எங்களை நடத்திருங்கப்பா, எங்களை நடத்திருங்க, எங்கள் பெலனெல்லாம் போயிருச்சு, இனிமேல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் நினைக்காதபடிக்கு எங்கள் பெலன் கற்களின் பெலன் தான், எங்கள் மாமிசம் வெண்கலம் தான். கேள்வி கேட்டாயே யோபுவே, உன்னுடைய பெலன் கற்களின் பெலன் தான், உன்னுடைய மாமிசம் வெண்கலம் தான். அதற்கு பின்னாடி நீ 4 தலைமுறை பிள்ளைகளையும் பார்த்து நீ பூரண ஆயுசா இருந்து தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலுக்குள்ள அருமையா நீ போனது போல தேமானினான எலிப்பாஸ் அநேக காரியங்களை சொல்லி முதிர் வயதிலே நீ இளைப்பாறுதலுக்குள்ள நீ போவ. கோதுமை அம்பாரத்தில் சேருகிறது போல கல்லறையில் சேருவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி பாருங்க, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடு நாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறைத்தான். அல்லேலூயா. யோபுவே, உன் பெலன் கற்களின் பெலன் தான், உன்னுடைய மாமிசம் வெண்கலந்தான், மாற்று கருத்து இல்லை. நீ எந்த நெருக்கத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து மனதுருகி நீ கேட்டாயோ, என்னால் முடியல, இன்னைக்கும் நம்ம கேட்குறோம்ல, முடியலப்பா, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைப்பா, எனக்கு முடியல, எனக்கு பலவீனம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அநேகருக்கு அநேக காரியங்கள் கூட கடந்து போறீங்க, சொல்ல முடியாத சில காரியங்கள் உண்டு. அப்படியே இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா, முடியலப்பா, எங்க பலன் கற்களின் பலனோ, எங்க மாமிச வெண்கலமோ, உதவி செஞ்சிருங்க. கண்ணீரின் பாதையிலே போற ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் கொடுத்துருங்கப்பா. லில்லி அமாங்த்ரான்ஸ் குடும்பத்திற்கு உதவியா நின்றுங்கப்பா. எங்க எல்லைகளை நில்லுங்கப்பா. இந்த நாள்ல எங்களுக்கு ஆண்டவரே சில காரியங்களை நாங்க செய்யணும், பலன் இல்லப்பா, உதவி செஞ்சிருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உதவி செஞ்சிருங்கப்பா ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ, என் பலன் கற்களின் பலனோ. ஆமா, கற்களின் பலன் தான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எதின் மேல் மோதுகிறதோ அது அவனை நொறுக்கி போடும். பாதாளத்தின் வாசல்கள் அது உன்னை மேற்கொள்ளாது, சபையே உன்னை மேற்கொள்ளாது. உன்மேல் மோதுகிற அந்த காரியம் நொறுங்கி போகும், உன்மேல் மோதுகிற பிரச்சனைகள் நொறுங்கி போகும். இந்த கல் அது மூளைக்கல், இந்த கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், இந்த கல் அந்த தாவீது தேர்ந்தெடுத்த அந்த கூழாங்கல்லை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட கல், தெரிந்தெடுக்கப்பட்ட கல். இந்த கல் தேவனுக்கு பிரியமான கல், இந்த கல் ஆண்டவருக்கான கல், இந்த கல் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை துலக்கமாய் எழுதக்கூடிய கல். இந்த கல்லின் மேல் எவன் மோதினாலும் எது மோதினாலும் அது நொறுங்கி விழும். இந்த கல்லை யாரும் அசைக்க முடியாது, இந்த கல்லை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கல் தேவனுடைய கல், இந்த கல் வெளியேற பெற்ற கல், இந்த கல் தேவனுடைய கல். அல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம், முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க.